என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கின்றது. எல்லோருக்கும் ஆரோக்கியம் முக்கியம், நோயற்ற வாழ்வு முக்கியம், நினைவாற்றல் முக்கியம், அறிவாற்றல் முக்கியம், செயல்திறன் முக்கியம். இது அத்தனையும் கிடைக்கிறது யோகாசனத்தை தவிர வேறு எந்த விளையாட்டிலும் கிடைக்காது, எந்த மருந்திலையும் கிடைக்காது. தினமும் 10 நிமிடம் செய்வதால் இலவசமாக கிடைக்கக்கூடிய இந்த அற்புதமான நன்மைகளை ஏன் நாம் பெறக்கூடாது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். மாணவர்கள் தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல, எல்லோரும் செய்யலாம். வயதானவர்களும் செய்யலாம், நோயற்றவர்களும் செய்யலாம். ஆகவே இது தங்கு தடையின்றி கிடையாது, நம்ம வீட்டிலே செய்யக்கூடிய பயிற்சி. என் அருமை பெரியவர்களே, அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், எஸ்பிஎஸ்சி விவேகானந்தா வித்யாலயா முடிச்சூர் காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து அந்த பள்ளி செயலாளர் முதல்வர் மீனாட்சி சுந்தரம் அமுதவல்லி அவர்கள் அங்கே தனியாக ஆசிரியர்கள் போட்டு மாணவர்களுக்கு யோகாசனம் கற்றுக் கொடுத்து இங்கே கூட்டி வந்திருக்கிறார்கள். பல்வேறு போட்டிகளில் அதனுடைய ஆசிரியர் ராஜகோபால் மாணவர்களை கூட்டி சென்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் இப்பொழுது கீர்த்தனா 6வது வகுப்பு, சோனாலி 6வது வகுப்பு யோக நித்திரை ஆசனத்தை செய்ய போகிறார்கள். கடினமான ஆசனம். என் அருமை மாணவமணிகளே, நீங்கள் இப்பொழுது பத்மாசனத்தை கழுதிவிட்டு யோக நித்திரை ஆசனம் செய்யுங்கள். யோக நித்திரை பாருங்கள். நமது முனிவர்கள் எல்லாம் இப்படித்தான் தூங்குவார்களாம். நித்திரை என்றால் தூக்கம். சும்மா சாதாரணமாக காலக்கையை நீட்டி தூங்குறதில்லை, இப்படித்தான் செய்வார்கள். யோக நித்திரை, நித்திரை வேறு, யோக நித்திரை வேறு. அவர்கள் குழந்தைகள் மூஞ்சியில் பாருங்கள், எந்த விதமான கடினமும் தெரியவில்லை, அமைதியாக செய்கிறார்கள். அதுதான் முக்கியம். கஷ்டப்பட்டு கொண்டு செய்யவில்லை. எவ்வளோ நேரம் வேண்டுமானாலும் இந்த கடினமான ஆசனத்தில் நான் இருப்பேன் என்று கங்கணம் கொட்டி கொண்டு செய்கிறது இந்த மாணவமணிகள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கி கொள்ளுங்கள். அப்படியே என்ன பார்க்க திரும்புங்க. இப்போ செய்யுங்க, கொஞ்சம் என்னவா. எடுத்த எடுப்பிலே இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் வராது. உட்கார்ந்து வலது கால் இடது காலையெல்லாம் கழுத்தில் போட்டு பயிற்சி பண்ணி 2 காலையும் அதுக்கப்புறம் பண்ணணும். முதல்ல வலது கால் வரும், அப்புறம் இடது கால், அதுக்கப்புறம் 2 கால். பாருங்கள் எவ்வளவு அற்புதமான ஆசனம். யோக நித்திரை. பந்துக்கிண்ண முட்டு, கரண்டை முட்டு இவைகளெல்லாம் வளைக்கப்படுகிறது. முதுகெலும்பு வளைக்கப்படுகிறது, கழுத்தெலும்பு வளைக்கப்படுகிறது. எத்தனை பாகங்கள் இதில் வேலை செய்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். மெதுவாக கழுத்துங்க. குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்துவிடும், நோயே வராது. காய்ச்சல், மண்டையடி, சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த வியாதிகள் எல்லாம் வராது. இப்போ ஒருவருக்கு ஒரு நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்க. பல கோணங்களில் செய்திருக்கிறார்கள் மாணவிகள், நீங்கள் பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். அந்த பக்கமாக திரும்புங்கள்.
யோக நித்திரை. இந்த ஆசனம் போட்டுக்கொண்டு படுத்திருந்தாலே நமக்கு புதுவிதமான உற்சாகம் வரும். அதுதான் கவனிக்க வேண்டும். யோக நித்திரை வேறு, சாதாரண நித்திரை வேறு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள், கலைஞர். நேராக வந்து பத்மாசனத்தில் உட்காருங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். சாதாரணமாகலாம் எல்லா குழந்தைகளுக்கும் வந்து விடாது. சாதனை செய்ய வேண்டும். இந்த ஆசனங்கள் செய்யும்போது அங்கங்கே கழுத்தில் வலி வரும், முதுகில் வரும், முட்டிலே வரும். அவையெல்லாம் தாண்டி அவர்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். ஆகவே ஆசனம் என்பது சாதனை, உடலை வருத்துவது, ஹதம் செய்வது, வதம் செய்வது. இதை செய்துவிட்டால் என்ன இன்னொரு முக்கியமான பலன்? ஏன் ஆசனம் செய்ய வேண்டும் என்றால், மூக்குத்துவாரம் திறந்துவிடும். 2 மூக்குத்துவாரத்திலே அடைப்பு இருக்கும். இந்த ஆசனங்கள் செய்துவிட்டால் மூக்குத்துவாரம் திறந்து அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய தன்மை நுரையீரலுக்கு வந்து விடுகிறது. எவ்வளோ மூச்சு போகிறது, எவ்வளோ மூச்சு வருகிறதுன்னு நாம் எப்பொழுதாவது கவனித்திருக்கிறோமா? கிடையாது. ஏதோ மூச்சு போகுது, ஏதோ வெளியே வருது. ஆனால் ஆசனங்கள் செய்த பின்பு பார்ப்பீர்களானால் 2 மூக்குத்துவாரங்களும் திறந்துவிடும். அதிகமான மூச்சு உள்ளே சென்று இரத்தத்தை சுத்தம் செய்து வெளியிலே கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. பிராணசக்தி உள்ளே போய் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது. அப்பொழுது இரத்த சுத்தி ஏற்பட்டு இரத்த சுத்தமானது எல்லா பகுதிக்கும் போகும்போது நமக்கு ஏன் நோய் வருகிறது? வராது. அதைத்தான் நாம் கவனிக்க வேண்டும். ஆகவே எல்லா மாணவர்களுக்கும் எல்லா துறையிலும், இன்ஜினியரிங் காலேஜ் ஆகட்டும், எம்பிபிஎஸ் ஆகட்டும், எல்லா இன்ஜினியரிங் காலேஜிலும் இந்த ஆசனங்களை கற்றுக் கொடுத்து மாணவர்களை, எதிர்கால செல்வங்களை நாம் இந்த நாட்டிற்கு வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.